நேயர்கள் கேட்க இருப்பது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் பத்திரிகையாளர் ஆனந்தி சுந்தரபாண்டியன். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 7ஆம் நாள் கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் திருக்குறள் வாசித்து சபையை தொடக்கி வைத்தார். முதலில் கேள்வி பதில் நேரம் தொடங்கியது. அப்போது பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு, செல்லிப்பட்டு தடுப்பணை உடைந்து மழைநீர் வீணாக கடலில் கலந்து விடுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும், தடுப்பணையை துரிதமாக கட்ட திட்டம் அரசிடம் உள்ளதா, எப்போது தொடங்கி முடிக்கப்படும் எனவும் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், செல்லிப்பட்டில் உடைந்த படுகை அணை மறுகட்டமைப்பு செய்ய 20.4 கோடி ரூபாயில் மதிப்பீடு தயாரித்து அரசாணை பெறப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டதாகவும், நிர்வாக காரணங்களுக்காக 3 முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. தற்போது ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட திருகு கதவுகளுடன் கூடிய தடுப்பணை கட்ட ஆலோசகர் நியமிக்கப்பட்டு பணி நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் உபரி நீர் ஆற்றிலிருந்து வெளியேறுவது தடை செய்யப்பட்டு அதிக தண்ணீர் சேமிக்கப்பட்டு கோடை காலங்களில் அனைத்து தேவைகளுக்கும் தண்ணீர் பயன்படுத்தப்பட உள்ளது என்றார். அப்போது குறுக்கிட்டு பேசிய திரு அசோக் பாபு, விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், அப்பகுதியில் நீர் கிடைக்காமல் விவசாயிகள் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். அதற்கு அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், தடுப்பணை 1.5 மீட்டர் உயரத்தில்தான் கட்டப்படும். தற்போது மினி அணையாக கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இது 4.5 மீட்டர் உயரத்தில் இருக்கும் என்றார். இது 90% மத்திய அரசு நிதியில் கட்டப்படும் என தெரிவித்த அமைச்சர், இதற்கு மத்திய அரசு அனுமதி விரைவில் பெற உள்ளதாகவும், சங்கராபரணி ஆற்றில் மட்டுமின்றி தென்பெண்ணை ஆற்றிலும் மினி அணை கொண்டு வர உள்ளதாகவும் கூறினார். கோதாவரி, காவிரி ஆறுகளை இணைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இந்த ஆறுகளின் இணைப்பு மூலம் புதுவைக்கு 4.5 TMC தண்ணீர் கிடைக்கும் என்றும், அந்த நீர் வரும்போது அதையும் தேக்கும் வகையில் முன்கூட்டியே திட்டமிட்டு மினி அணை கட்டப்பட உள்ளதாகவும் பதிலளித்தார். இதனையடுத்து காங்கிரஸ் உறுப்பினர் திரு வைத்தியநாதன் பேசுகையில், புதுவை மாநிலத்தில் ஹெல்மெட் கட்டாயம் என பலமுறை அறிவிப்பு வருவதாகவும், சில நாட்களில் அந்த அறிவிப்பின் பேரில் போலீசார் அபராதம் விதிக்கின்றனர், ஆனால் முழுமையாக செயல்படுத்துவதில்லை. கட்டாய ஹெல்மெட் குறித்து அரசின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 129 படி மோட்டார் சைக்கிள் ஓட்டும் ஒவ்வொருவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றார். சுப்ரீம் கோர்ட் இந்த சட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், சட்டத்தை மதிக்கும் புதுவையின் ஒவ்வொரு குடிமகனும் மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போது ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றார். ஹெல்மெட் அணிவதை வலியுறுத்தி அரசு பிரச்சாரமும் தொடங்கியுள்ளது. இதுவரை 37,107 வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் அணியாததற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்று விளக்கமளித்தார். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன், போதையில் வாகனங்களை ஓட்டுவதால் விபத்து ஏற்படுகிறது, குடும்ப தலைவர்கள் இறப்பதால் அந்த குடும்பம் நிர்கதியாகிறது. எனவே ஹெல்மெட் அணிவதை நெறிமுறைப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமலிங்கம், திரு சம்பத் ஆகியோர் நகர பகுதியில் ஹெல்மெட் அணிய விலக்கு தர வேண்டும் என்றும், நீண்ட தூரம் செல்லும் போது கட்டாயம் ஹெல்மெட் அணிய வலியுறுத்துமாறும் கேட்டுக் கொண்டனர். அதற்கு அமைச்சர் திரு நமச்சிவாயம், காலாப்பட்டு, கன்னியகோயில், மண்ணாடிப்பட்டு பகுதியிலிருந்து ஹெல்மெட் அணிந்து வருபவர்கள் நகர பகுதியில் கழட்டி வைக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பி, இதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் என்றார். பொதுமக்கள் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு நாஜிம், அபராதம் விதிப்பதால் ஏழைகள் கஷ்டப்படுவதாகவும், அவர்களின் RC புக்கை பெற்றுக்கொண்டு ஹெல்மெட் வாங்கி அணிய செய்யலாம் என்றார். அதற்கு அமைச்சர் திரு நமச்சிவாயம், இது ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் என்றார். ஆயினும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்தை ஏற்பதாகவும், கலந்து பேசி நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார். தொடர்ந்து கேள்வி நேரத்தின் போது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு, திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி ஆகியோர் நகர பகுதியில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரில் TDS அளவு பல மடங்கு உயர்ந்துள்ளதால் அந்த குடிநீர் உகந்ததாக இல்லை என தெரிவித்து, ஆனால் அத்தகைய நீரே மக்களுக்கு குடிக்க விநியோகிக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டி கேள்வி எழுப்பினார். அதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் பதிலளிக்கையில், புதுச்சேரி குடிநீருக்கு நிலத்தடி நீரை நம்பியுள்ளது. மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்து நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதால் நீரில் உவர்ப்புத்தன்மை அதிகரித்துள்ளது என்றார். இதை போக்க உவர்ப்புத்தன்மை அதிகமுள்ள ஆழ்துளை கிணற்றிலிருந்து பெறப்படும் நீர் அனுமதிக்கப்பட்ட அளவில் உள்ள ஆழ்துளை கிணற்றிலிருந்து பெறப்படும் நீரையும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் கலந்து மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது என பதிலளித்தார். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு, குடிநீர் குடிக்க உகந்ததாக இல்லை, குறிப்பாக பல நோய்களுக்கு குடிநீர் சரியாக இல்லாததும் காரணம் என்றார். இதையடுத்து அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன்,
குடிநீர் பாதிக்கப்பட்டுள்ள நகர பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் தினசரி 20 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேன் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாகவும் இந்த திட்டம் வரும் தமிழ் புத்தாண்டில் தொடங்கும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே சட்டசபையில் உறுப்பினர்கள் விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகியோரை பாராட்டி பேசினார். அப்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா தனது புகழ்பெற்ற மகள்களில் ஒருவரை வரவேற்க காத்திருப்பதாக விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸுக்கு எழுதிய கடிதத்தின் வரிகளை குறிப்பிட்டு பேசினார். தொடர்ந்து விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக முடித்து திரும்பிய சுனிதா வில்லியம்ஸுக்கு புதுவை சட்டப்பேரவை தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். இதனையடுத்து உறுப்பினர்கள் அனைவரும் மேஜையை தட்டி வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக கேள்வி நேரத்தில் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட், குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் மக்களுக்கு மாதந்தோறும் அரிசி வழங்கப்படுகிறது. ஆனால் பல பகுதிகளில் ரேஷன் கடைகளே இல்லை என்றார். சில பகுதிகளில் தற்காலிக இடங்களில் ரேஷன் கடைகள் செயல்படுவதாகவும் நகர பகுதியில் உள்ள கடைகளுக்கு மாதம் 2000 தான் வாடகை நிர்ணயித்துள்ளனர். முன்பணம் வழங்கவும் அரசு தயாராக இல்லாததால் வாடகை இடம் தர யாரும் முன்வருவதில்லை. வாடகை தொகையை உயர்த்தி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு திருமுருகன், சில பகுதிகளில் ரேஷன் கடைகள் இல்லை என்பது உண்மைதான் என்றார். வணிக வாடகை தொகை உயர்ந்துள்ளதாகவும் இதனால் அருகில் உள்ள கடையோடு இணைத்து இயக்க முயற்சித்து வருவதாக தெரிவித்தார். சமுதாய கூடம், கோவில் வளாகத்தில் ரேஷன் கடை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், வாடகை சிரமங்களை தீர்க்கவும் அனைத்து இடங்களிலும் ரேஷன் கடைகளை திறக்கவும் சங்கத்திற்கு கையாளும் கட்டணம் சில்லறை கமிஷனை கிலோவுக்கு 90 பைசாவிலிருந்து ₹1.80 உயர்த்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட், கோவில் மற்றும் சமுதாய நலக்கூடத்தில் ரேஷன் கடை செயல்படுவதால் பல பிரச்சினைகள் உருவாகிறது என்றார். இதை கருத்தில் கொண்டு அனைத்து பகுதியிலும் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அப்போது உறுப்பினர்கள் திரு நாஜிம், திரு அங்காளன், திரு வெங்கடேசன் ஆகியோர் ரேஷன் கடைகளில் 10% அரிசி கிடைப்பதில்லை என்றும் சிகப்பு கார்டிலிருந்து மஞ்சள் கார்டாக மாற்றப்பட்டவர்களுக்கு உடனடியாக அரிசி கிடைப்பதில்லை, இதையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். அதற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சில இடங்களில் ரேஷன் கடை இல்லை என்பது சரிதான். இதனால் ரேஷன் கடை இல்லாத பகுதிகளில் வேன் மூலம் அரிசி விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் ₹1 கோடி வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கமிஷன் தொகையையும் உயர்த்தியுள்ளதாகவும் ஓரிரு மாதங்களில் பிரச்சினைகள் அனைத்தும் சீர் செய்யப்படும், குறுகிய காலத்தில் கார்டை மாற்றியவர்களுக்கும் அரிசி வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். காலை 11 மணி வரை நடைபெற்ற கேள்வி பதில் நேரத்தை தொடர்ந்து பட்ஜெட் மீதான பொது விவாதம் தொடங்கியது. இதில் பேசிய மாஹே உறுப்பினர் திரு ரமேஷ் பரம்பத், ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் வரும் பயனாளிகளுக்கு பொதுவான சிகிச்சை வசதிகள் அளிக்கப்பட வேண்டும். கண்ணூர், கோழிக்கோடு மாவட்டங்களில் இருக்கும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த வசதிகள் இல்லை. மாஹேயில் செயற்பொறியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. இதனால் மக்கள் பணி செய்ய முடியவில்லை என்றார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் முதல்வர் அறிவித்த திட்டங்கள் நடைமுறைக்கு வரவில்லை என தெரிவித்த அவர், புதுவையிலிருந்து மாஹே அருகில் உள்ள கண்ணூர் ஏர்போர்ட் மூலம் விமான சேவை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். அந்த நேரத்தில் அவையில் அமைச்சர்கள் யாரும் இல்லை. அப்போது காங்கிரஸ் உறுப்பினர் திரு வைத்தியநாதன் எழுந்து, மாஹே சட்டமன்ற உறுப்பினர் பேசுவது முக்கியமான விஷயங்கள், அதை கேட்க யாரும் இல்லை என வருத்தத்துடன் தெரிவித்தார். அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா, தொகுதி மக்களின் எண்ணத்தை தான் உறுப்பினர்கள் கேட்கிறார்கள். சட்டமன்றத்தின் எண்ணமே மக்களுக்கு சேவை செய்வதுதான். எனவே அமைச்சர்கள், உறுப்பினர்கள் பேசும்போது கவனமாக கேட்க வேண்டும். சில அமைச்சர்கள் இருப்பதே இல்லை, அவர்களது செயலாளர்களும் இருப்பதில்லை. அவரவர் அறையில் இருப்பதால் என்ன பிரயோஜனம்? இனி வீடியோ காலில் சட்டசபையை நடத்தலாமா என கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து உறுப்பினர் திரு ரமேஷ் பரம்பத் தனது பேச்சை தொடர்ந்தார். உறுப்பினரின் தனது பேச்சை முடித்துக் கொண்டதும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு திருமுருகன் அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவார் என்றார். பின்னர் பேசிய அமைச்சர் திரு திருமுருகன், பெஞ்சல் புயல் நிவாரணத் தொகை ₹5000 அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் காலத்தோடு செலுத்தப்பட்டதால் எல்பிஜி கேஸ் மானியம் வழங்க தாமதம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். தற்போது அக்டோபர் 2024 முதல் ஜனவரி 2025 வரை வாங்கப்பட்ட எரிவாயு சிலிண்டர் ஒன்றுக்கு மஞ்சள் நிற அட்டைக்கு ₹150, சிகப்பு நிற அட்டைக்கு ₹300 வீதமும் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதாகவும் இதற்காக ₹11.5 கோடி செலவிடப்பட்டுள்ளது. மேலும் பிப்ரவரி 2025க்கான கேஸ் மானிய தொகை செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். அமைச்சரின் அறிவிப்பை தொடர்ந்து மீண்டும் பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடைபெற்றது. இதில் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு நாக தியாகராஜன், காரைக்காலில் ₹7 கோடி மதிப்பில் சிந்தட்டிக் டிராக் அமைப்பதை
அதிகரிப்பதாக முதல்வர் அறிவித்துள்ளதற்கு பாராட்டுதல்களை தெரிவித்தார். காரைக்கால் மருத்துவமனைக்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை. மருத்துவமனையில் கார்டியாலஜி நிபுணர்கள் இல்லை. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதுமான பணியாளர்கள் இல்லை. ஆம்புலன்ஸ் வசதி இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். அவரை தொடர்ந்து பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு நாஜிம், அதிக பட்ஜெட்டை தாக்கல் செய்த பெருமை கொண்ட முதலமைச்சர் மாநில அந்தஸ்தையும் வாங்கி தந்துள்ளார் என்ற பெருமை கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அவரை தொடர்ந்து பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா பேசிய போது, வருவாயை பெருக்க அரசு எந்த வழியையும் செய்யவில்லை என்றார். மின்துறை தனியார் மயமாகுமா ஆகாதா என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். பட்ஜெட்டில் இதை வெளிப்படையாகவே கூறியிருக்கலாம் என்றார். தொழிற்சாலைகள் மட்டுமே மாநிலத்திற்கு வருவாயை கொடுக்கும் என தெரிவித்த திரு சிவா, அறிவித்த சுற்றுலா திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்றார். மேலும் காரைக்கால் துறைமுகத்தை நம்மிடமே கொடுத்து விடுமாறு மத்திய அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்றும், லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலையை மட்டுமாவது திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அவரை தொடர்ந்து பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதிலளித்து பேசினார். அப்போது அவர் பட்ஜெட்டை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராட்டியிருப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி என்றும், அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக தன்னால் நிறைவேற்ற முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். பள்ளி கல்வியில் விடுபட்ட மாணவர்களுக்கு மடிக்கணினி மே மாதத்தில் வழங்கப்படும் என்றும், சேதராப்பட்டு நிலத்தை கையகப்படுத்தி சிறப்பு பொருளாதார மண்டலமாக மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், மஞ்சள் அட்டை வைத்திருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தேர்தலை நோக்கிய பட்ஜெட் என எதிர்க்கட்சியினர் கூறுவதாகவும், அப்படி இருந்தாலும் புதுவை வளர்ச்சியை நோக்கிய பட்ஜெட்டாக இது இருக்கும். அனைத்து பிராந்திய அரசு மருத்துவமனைகளிலும் அனைத்து இயந்திரங்களும் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு 18,000 ரூபாய் ஊதியம் வழங்குவதற்கான கோப்பிற்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட ஊதியம் அனைத்து ஊழியர்களுக்கும் வழங்கப்படும் என்பது உட்பட அவர் சில அறிவிப்புகளை வெளியிட்டு பேசினார். முதலமைச்சரின் பேச்சை தொடர்ந்து பகல் 2 மணி அளவில் சபை நடவடிக்கைகளை முடித்துக் கொள்வதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அறிவித்தார். இதனையடுத்து அவையை நாளை காலை 9:30 மணி வரை ஒத்திவைப்பதாக தெரிவித்தார். நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் பத்திரிகையாளர் ஆனந்தி சுந்தரபாண்டியன். வாசித்தவர் வாசுகி சந்திரசேகரன்.